சிவன் அழிவிலும் அருளும். மெல்லிய இசை பலசெஸ் கோவில் மணி ஒலி. இந்த உலகம் தோன்றியது எங்கிருந்து, அழிவது எங்கே? அதற்குள் இருக்கும் ரகசியம் யார்? அந்த ரகசியத்தின் பெயர் சிவன், மகாதேவன், பரமசிவன். அழிவின் கடவுள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்தான் உயிர்களின் காவலன். அவர்தான் உண்மையின் வட, சிவனின் தோற்றம். சிவன் பிறப்பு இல்லாதவன், முடிவும் இல்லாதவன். பிரம்மா, விஷ்ணு கூட அவரின் ஆரம்பத்தையும் முடிவையும் காண முடியாதவர்கள். ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதித்தனர். அப்பொழுது ஒரு பிரகாசமான ஜோதி தோன்றியது. அந்த ஜோதியின் ஆரம்பமும் முடிவும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ஜோதிதான் சிவன். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும். சிவனின் உருவம் 3 கண்கள் கொண்டவர், நெற்றியில் தீயை வைத்தவர், கையில் திரிசூலம், கழுத்தில் பாம்பு, தலையில் கங்கை, சரீரம் முழுவதும் பசும்பொடி. அவர் ஒரு சாதாரண கடவுள் இல்லை, அவர் ஒரு தத்துவம். 3வது கண் ஞானம். திரிசூலம் கடந்த, நிகழ், எதிர்காலம். பாம்பு பயத்தை வெல்வது. கங்கை வாழ்க்கையின் ஓட்டம். சிவன் மற்றும் பார்வதி. அருளின் வடிவம் சிவன், அன்பின் வடிவம் பார்வதி. இருவரின் காதல் ஒரு சாதாரண காதல் அல்ல. பார்வதி தேவியானவர் சிவனை அடைய கடுமையான தவம் செய்தார். அந்த தவத்தின் பலன் சிவனின் அருள். இருவரின் இணைவு உலகத்திற்கு ஒரு சமநிலை. அன்பும் அமைதியும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நிறைவு பெறும் என்பதை அவர்கள் காட்டினார்கள். சம்ஹாரம். சிவன் அழிப்பவர், ஆனால் அழிப்பது தீமை மட்டும். ஒரு உலகம் தீமையில் மூழ்கும்போது அவர் தாண்டவம் ஆடுவார். அந்த நடனம் அழிவின் நடனம். ஆனால் அந்த அழிவு புதிய வாழ்க்கைக்கு வழி செய்கிறது. அதனால்தான் அவர் நடராஜர். சிவன் மற்றும் ஆன்மீகம். சிவன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் ஒரு அனுபவம், மனதை அமைதியாக்கும் சக்தி. ஓம் நம சிவாய். இந்த மந்திரம் உள்ளம் முழுவதையும் சுத்தமாக்கும். சிவனை தேட வேண்டாம், அவரை உணர வேண்டும். அவர் கோவிலில் மட்டும் இல்லை, உன் உள்ளத்திலேயே இருக்கிறார். அழிவிலும் அருள் தருபவர், சாமானியத்தில் சுத்தம் காட்டுபவர். அவர் சிவன். நாம் பயப்பட வேண்டியவன் அல்ல, நாம் நேசிக்க வேண்டியவன். ஒருமுறை மனதார சொல்லுங்கள், ஓம் நம சிவாய். அந்த ஒரு சொல்லே உங்கள் வாழ்க்கையை மாற்றும்.